ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் என்ற ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபண்ட் ஆப்பில் ப்ராடக்ட் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லான்ச் ஆகி 1 வீக் தான் ஆகுது. ஸோ ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டபுள் ஆப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரின்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நான் அவசரமாக ஊழல் சொல்கிறேன்னா 2-3 பேர் சொன்னிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவில் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 எதை வேணால் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ காலையில் 6 மணி டு ஈவினிங் 6 மணிக்குள்ளே இந்த 2 டயத்துக்குள்ளே தான் நீங்கள் ரீசார்ஜே பண்ணணும். இந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ ரீசார்ஜ் சீக்கிரமாக குயிக்காக ஆட் ஆகிரும். ரெண்டாவது கஸ்டம் கேட்டால் நீங்கள் போய் ரீசார்ஜ் ஆச்சா ஆகலைன்னு சொல்லி கேட்க தேவை வேண்டிய அவசியம் இருக்காது. மொதல் பாயிண்ட் அது தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணி 12 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் வெள்ளனா ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7 மணி 6 மணி. ஸோ ஒரு 6 to அதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சைனப் போனஸ்லேருந்து 50 ரூபா, 2 பேராக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 100 ரூபா, 3 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா 150 ரூபா, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 688 ரூபா. ஆக்சுவலாக நான் ரீசார்ஜ் பண்ணும்போது 650 ரூபா பிளான் சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 688 ரூபா போட்டிருக்காங்க. உங்களுக்கு டெய்லியுமே 35 ரூபா ஆட் ஆகும் 42 நாளைக்கு. அதாவது நீங்கள் 688 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1470 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இந்த ஆப் இது வந்து ஒரு பேசிக் தான், அப்படி தான். ஸோ இது மட்டும் எப்படி ப்ரோ எனக்கு ப்ராஃபிட் வரும், இது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா 688 ரூபா பிளான் ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை 2150 ரூபா பிளான், இந்த 2 பிளானுமே நீங்கள் போட்டுட்டு ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக எடுக்கலாம். ஆப் வந்து லான்ச் ஆகி இப்போ தான் 1 மந்த் ஆகுறதுனால, 2 வீக்ஸ் தான் ஆகுது. ரெஃபரன்ஸுமே இப்போ தான் 2 வீக்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்கே 5000 ரூபா பிளான்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா போடுவானுங்க, 15 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கானுங்க. உங்களுக்கு வர இன்கம் டபுளாக கிடைக்கிறது. அது 12,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது பாருங்கள். டோட்டலாக ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு. ஸோ குறைஞ்சது இந்த ஆப் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ரன் ஆனாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா டேட்லாம் பார்த்தீங்கன்னா 50 நாள் கணக்கு வச்சுருக்கான். நம்ம போட்ட காசு 20 நாள்லேயே நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து வீக்கெண்ட் பெனிஃபிட்ஸ் வேறு போடுவான். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆஃபர் போடுறானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1180 ரூபா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 நாள் ஆஃபர், 72 நாள், 28 நாள் போட்டிருக்கானா. ஸோ இந்த 70 நாளில் டெய்லி 85 ரூபா. அதாவது நீங்கள் 1000 ரூபா போட்டிங்க, 2000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பில் போட்டிருக்கான். இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது, சில ட்ரிக்கும் இருக்குது, பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுக்கங்க. மொதல் விஷயம், நமக்கு சைனப் போனஸ் கொடுத்துருவானுங்க. இதில் பாருங்கள், அந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, இதில் நான் காட்டுறேன். இதில் வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் வந்து 34 ரூபாயா, ப்ராடக்ட் இன்கம் எல்லாமே, ப்ராடக்ட் இன்கம், அப்புறம் என்னோடய கமிஷன், எனக்கு கீழே டீம் எடுத்துருக்கல அதோட கமிஷன் எனக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் காமிச்சிடலாம். ரெண்டாவது, நான் இன்னும் இதில் வித்ட்ரால் எடுக்கலை. நான் ரீசார்ஜ் பண்ணது 660 ரூபா. இப்போ அதோட ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஆப்பை க்ளோஸ் பண்ணுறவனா இருந்தால் ப்ராடக்டோட வேல்யூ கம்மி பண்ணணும். இவன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ 660 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணதில் இப்போ 680 ரூபாயாக மாற்றிட்டானுங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் டெய்லி கெட்டு கொடுக்குறீங்களே, இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்டை பே பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் தான் உங்களோட ப்ராடக்ட் இருக்கும். இதை நீங்கள் கெட்டு கொடுத்துடலாம். கெட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ, இன்றைக்கி 34 ரூபா. இந்த டுடே இன்கமில் எனக்கு 34 ரூபா இருக்கா. இப்போ சில பேருக்கு மினிமம் விட்ரால் டைமிங் வந்து எவ்வளோனா 110 ரூபான்னு நினைக்கிறேன். விட்ரால் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இது என் அக்கௌண்ட் நம்பர், யாராச்சும் பணம் போடுறனா கூட போட்டு விடலாம். மினிமம் விட்ரால் 110 ரூபா. இன்றைக்கி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 110 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். டேக்ஸ் 5% டேக்ஸ் போக. இந்த ஒரு நிமிஷம் காட்டுறேன். விட்ராவல் 110 ரூபா. கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் 5% போட்டிருக்கேன்னா அந்த 5% போக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். சைனப் போனஸாகவே உங்களுக்கு 110 ரூபா கொடுப்போம். அதுவே நீங்கள் விட்ரால் போட்டுக்கலாம். இப்போ ப்ரோ எனக்கு 34 ரூபா தான் வருது, இல்லை 2 ஆப் போட்டால் 64 ரூபா வரும், என்னால் 2-3 நாள் விட்ரால் பண்ண முடியாதுன்னா இந்த 34 ரூபா இருக்குல்ல, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டெபாசிட்டில் போய்ட்டு இந்த 34 ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். 34 ரூபா இன்ட்டு டெபாசிட் இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 34 ரூபாய் டெபாசிட் ஆயிரும். இதில் எதுக்கு போகிற என்னோடய காசை போடணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 1% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெய்லி 34 ரூபா போட்டிங்க, அந்த 34 ரூபா உங்களுக்கு டெய்லி வருதில்ல, அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1% கிடைக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்களோட மொத்த டெபாசிட் இங்கே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 146 ரூபா வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வித்ட்ரால் போடுவேன். இல்லை 146 ரூபான்னு கிளிக் பண்ணி டெபாசிட் அவுட்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த அமௌண்ட் வெளியே வந்துடும்.
எனக்கு அதில் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பான். இப்போ எனக்கு 140 ரூபா போட்டிருக்கேன்னா அதுக்கு நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 146 ரூபா இன்ட்டு 1% அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ₹1.46 வந்து நாளைக்கு ஆட் ஆகும். இன்றைக்கி இல்லை, இப்போ எப்போ போட்டிருக்கணும் அதுலேருந்து நாளை ஒரு நாள் கழித்து எனக்கு 24 ஹவர்ஸ் கணக்கு வச்சு ஆட் ஆகும். இப்போ நம்ம 32 ரூபாய் கணக்கு போடுவோமே, 32 ரூபா இல்லை, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் 35 ரூபா. ஸோ 35 ரூபா வந்து 35 இன்ட்டு 1%. ஆக்சுவலாக இது யாருமே சொல்லித்தரதில்லை, அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். 1% போய்ட்டுனா உங்களுக்கு 0.35 பைசா. என்ன ப்ரோ வெறும் 35 பைசா தான் கிடைக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. முதல் நாள் 35 பைசானா இப்போ 35.35 பைசா கிடைக்குதா இன்ட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு மறுநாள் போட்டிங்க. இப்போ உங்களுக்கு முதல் நாளே 35 பைசா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 35 70 இன்ட்டு 35 பைசா வரும். இதில் இன்ட்டு 1% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது 7 கேஸ் வந்துருச்சா. இப்போ மறுநாள் வந்து 105 ரூபா வரும். அது கூட உங்களுக்கு இந்த 70 பைசா சேர்த்திங்க அப்படின்னா இப்போ 1% ப்ளஸ்ஸு 70 பைசா இன்ட்டு 1% அப்படின்னு போட்டோன்னா உங்களுக்கு ₹1 ஆட் ஆகும். ஸோ நீங்கள் 106 ரூபாயை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு 3 நாள் அந்த 35 ரூபான்றது சும்மா இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கமாக இதில் ஆட் ஆகுது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. இப்போ 3 நாள் 4 நாளாக நம்ம உள்ளே இருக்க அமௌண்ட்டை வச்சு எடுக்கும்போது இந்த 1% எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். மேபி இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபாலாம் போட்டுட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆள்லாம் வச்சு எடுக்கிறீங்க, பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இந்த வீக்லி எண்டு ப்ராடக்ட்லாம் 1180 ரூபாலாம் நல்ல ப்ராடக்ட், இதை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதுலேயே இந்த 1% இன்ட்ரெஸ்ட்லேயே அமௌண்ட்டை போட்டு நீங்கள் தாராளமாக ரீசார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டே 2% 3% லிமிட் வச்சுருக்கேன்னா ஸோ இதில் நீங்கள் தாராளமாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு ப்ராஃபிட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் விட்ரால் எடுத்த ப்ரூஃபையும் இந்த இடத்துல காமிச்சிடுறேன். சேம் ரெக்கார்டிங்கில் விட்ரால் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 314 ரூபா நான் விட்ரால் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன் 31ஆம் தேதி. இன்றைக்கி தேதி 4 மார்னிங் அதிகாலை 12:25 நள்ளிரவு 12:25 ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து இப்போதைக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா நான் கம்பல்சரி நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்லையும் போடுவேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட் நைட்டாக கான்டாக்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து இந்த இடத்துல சர்வீஸ்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் 3 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த 3மே இருக்கும். ரெண்டாவது எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க நான் ஒரு வாட்ஸ்அப் டீட்டெயில் நம்பர் கொடுப்பேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஆப் தான், வேணுன்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் முடியும், ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.